காலகட்டத்தில் பெண்களுக்கு மட்டுமே கொடுத்த தண்டனைகளை பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, வதந்தி அவதூறு பரப்புவோருக்கான தண்டனை, ஸ்கோல்ட்ஸ் பிரைடல். இது பார்த்தீங்கன்னா 16, 17ஆம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்து மற்றும் ஸ்காட்லாந்து நாடுகளில் சமூகத்தில் இல்லை அக்கம் பக்கத்தினர்கிட்ட வதந்தி அவதூறு மாதிரி பேசி அமைதியை சீர்குலைக்கக்கூடிய பெண்களுக்கு ஸ்கோல்ட்ஸ் பிரிடல்னு சொல்லக்கூடிய தண்டனை வழங்கப்பட்டு வந்திருக்கு. இந்த கருவியை பிராங்க்ஸ்னு சொல்கிறாங்க. இது தலையில் மாஸ்க் மாதிரி அணிவிக்கப்படக்கூடிய ஒரு கருவியா. ஆனால் இது முற்கள் மாதிரியான கூர் முனைகளை வச்சுருக்குமா. இது தண்டிக்கப்படக்கூடிய பெண்ணுடைய முகத்தில் அணிவிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானதாக இருக்குமா. இந்த கருவியில் இருக்கக்கூடிய அந்த கூர் முனைகள் பார்த்தீங்கன்னா அந்த பெண் பேசாது இருக்கக்கூடிய வகையில் நாக்க குத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்குமா. இது வலி மிகுந்த தண்டனையாக மட்டும் இல்லாமல் அந்த நபரை அவமானப்படுத்தக்கூடிய வகையிலான தண்டனையாகவும் இருந்து வந்திருக்குது. நம்பர் 2, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனை, ஸ்க்ரூவ்ஸ் பிரிடல். இது பார்த்தீங்கன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யாமல் வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு அளிக்கப்படக்கூடிய தண்டனையாக இருந்து வந்திருக்கு. இந்த ஸ்க்ரூவ்ஸ் பிரிடல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கருவியை வச்சு தான் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு தண்டனை. இந்த கருவிக்கு நெக் வயலின் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது. மரம் மற்றும் இரும்பு கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கருவியில் 3 துளைகள் இருக்குமா. முதல்ல இருக்கக்கூடிய துளை ரொம்ப பெருசாகவும் மீதி இருக்கக்கூடிய 2மே ரொம்ப சின்னதாகவும் அமைக்கப்பட்டிருக்குமா. பெரிய துளையில கழுத்தையும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 துளைகளில் முகத்துக்கு முன்னாடி கைகளையும் கட்டி போடுற மாதிரி அமைஞ்சிருக்குமா. டென்மார்க், ஜப்பான், ஈரான், ரோமாபுரி, ஜெர்மனி மாதிரியான நாடுகளில் இந்த தண்டனைகள் பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நம்பர் 3, சூனியம், அது போக இன்டிமேட் ரீதியிலான தப்பு செய்கிறவங்களுக்கான தண்டனை, கக்கிங் அண்ட் டக்கிங் ஸ்டூல்ஸ். 13லிருந்து 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையிலான காலகட்டத்தில் டக்கிங் ஸ்டூல்ஸ் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு பெண்களுக்கு. அந்த காலகட்டத்தில் பெரும்பாலான பெண்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் வர்த்தக ரீதியிலான குற்ற செயல்களில் ஈடுபடும் ஆண்களுக்கும் கூட இந்த தண்டனை அப்பப்போ வழங்கப்படுமா. சூனிய வேலைகள், அது போக விபச்சாரம், இது போக இன்டிமேட் ரீதியிலான தப்புகள், ஒழுக்கமின்மை காரணமாக பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணை நாற்காலி வடிவிலான இருக்கையில் ரொம்ப இறுக்கமாக கட்டி போட்டு ஊர் முழுக்க அழைச்சிட்டு போய் அவமானப்படுத்துவாங்களாம். நம்பர் 4, குடிப்பழக்கம் இருக்கக்கூடிய பெண்களுக்கான தண்டனை, ட்ரங்கர்ட்ஸ் க்ளோக். 16 மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளில் பொதுவெளியில் குடிபோதையில் உலாவி வரக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை தான் இது. பீர் பேரல் போல ஒரு பெரிய ஆள் உயர மரவடிவ பெட்டி இருக்குமா. இதை மேலாடை போல குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு அணிவிச்சிருவாங்களாம். இதில் தலை மற்றும் 2 கைகளுக்குன்னு சொல்லிட்டு துளைகள் இருக்குமா. அதிக எடை கொண்ட இதை அணிவிச்சு ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் அவமானப்படுத்துவாங்களாம். அது போக இவங்க நடந்து வரும்போது மரியாதை குறைவாக ரொம்ப கூச்சலிட்டு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளெல்லாம் தூக்கி வீசி திட்டி தீப்பாங்களாம். சொல்லப்போனால் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செர்சிக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த கருவியை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க.